ஏய், வேற பேட்டரி இருக்கா? இல்ல. ஆ? ம். அபி, ஆ? எங்க போற? சாரும் மேடமும் இல்ல. எங்க போனாங்க? பாரிஸ்க்கு. இனி வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். சாருக்கு புதுசா ஒரு வேலை கிடைச்சிருக்கு. அபி, நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? சீக்கிரம் சாப்பிட்டு முடி. ஏன்டா சாப்பிடாம இருக்கா? இப்ப பாரு எதையாச்சும் யோசிச்சுக்கிட்டு. என்னாச்சு உனக்கு? சாப்பிட்றா அபி. ஆ? ஏ, இறைவனே இது என்ன சோதனை கனவிலும் கடல் கண்ணீர் சாயலே நினைவுகள் சிதறுதே கனவுகள் கலையுதே இரவெல்லாம் உன் ஞாபகமே கனவெல்லாம் உன் காதலிலே ஆசைகள் துரத்துதே கடல் கண்ணி உனை தேடி ஆசைகள் துரத்துதே கடல் கண்ணி உனை தேடி கரையுதே என் கனவுகள் சிதறுதே என் நினைவுகள் இறைவனே இது என்ன சோதனை கனவிலும் கடல் கண்ணீர் சாயலே டேய் அபி,
என்னடா ஆச்சு? அபி பேசுடா. டேய் டேய் அபி அபி டேய் என்னடா பேசவே மாட்டேங்கிற? அபி டேய் பேசுடா. நான் கிளம்புறேன். எதையாவது யோசிச்சுட்டே இரு. அபி டேய் அபி வர வர சரியா யார்கிட்டயுமே பேச மாட்டேங்கிறான். டேய் உங்க அம்மா உன் மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் சொல்கிறேன். நீ படிக்க மாட்டேங்கிற, எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு சிந்தனையில் இருக்க, என்ன கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறன்னு இப்படிலாம். நீ அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காத. ஆனால் படிக்கணும். நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்தால் தானே பெரிய ஸ்கூலில் அட்மிஷன் கிடைக்கும். அதிகமாக பணம் கட்டி படிக்க வைக்கிற அளவுக்கு இந்த அப்பங்கிட்ட வசதி இல்லை, உனக்கே தெரியும்ல. என் புள்ள பெரிய புத்திசாலின்னு எனக்கு தெரியும். ஏதாவது பிரச்சனைன்னா அப்பா கிட்ட சொல்றா. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, நான் படிக்கிறேன். நீ என் செல்லண்டா. ஏய் நில்றா, கண்ட இடத்துல அவுத்து போட்டு போற. ஏய் அபி, டேய் அபி, எங்கடா போற? டேய் அபி, ஏய் டேய் எங்க போற? எங்க போறான் அவன்? என்னங்க போயிட்டு வந்துருவாண்டி, நீ ஒரு டீ கொண்டு வா. அக்கா, குழந்தைய இங்க தனியா விட்டு போயிருக்கீங்க, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம. ஆண்டி
வீனஸ் சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சா? கெஸ்ட் வந்துட்டு இருக்காங்க பாரு. சீக்கிரம் எல்லாம் எடுத்து வை. அவ தூங்கிட்டாளா? பாப்பா தூங்கிடுச்சா? வாங்க மாமா. வாங்க மச்சான். வீனஸ் உள்ளதா இருக்கா? ஹாய். வாங்க. அபி. அங்கிள். உள்ளதா இருக்கா பாப்பா. வாங்க. என்னடா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இரு. இந்த சாக்லேட்ஸ் உனக்கு தான், சாப்பிடு. டே அபி, என்னடா பண்ணிட்டு இருக்க? வா. உன்னால என்னை இப்ப கூட புரிஞ்சுக்க முடியலல. என் கூட பேசணும்னு கூட உனக்கு தோணல. எனக்கு உன்னை எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? உன்கிட்டலாம் பேசி ஒரு பலனும் இல்ல. எனக்கு தெரியல, எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. வா. அங்க பாரு, இத பாரு, இங்க பாரு, அங்க பாரு. சீட்டர். அங்கிளுக்கும் ஆன்ட்டிக்கும் குழந்தை இல்லாதது அங்கிளோட பிரச்சனை தான்னு பல பேர் பேசி நான் கேட்டிருக்கேன். அப்ப அந்த குழந்தை? அந்த குழந்தையோட முகத்தை நல்லா உத்து பாரு. அங்க பாருங்க செல்லம். அப்பாவை பாருங்க, அப்பாவை பாருங்கடா கண்ணா. Hey! அப்பா, நீங்க எந்த வயசுல அப்பாவா நீங்க? என்னடா இப்படி ஒரு கேள்வி கேட்குற? இல்ல சும்மா கேட்டேன். எனக்கு 30 வயசா இருக்கும்போது நான் அப்பாவானேன். ஓகே ஓகே. பணம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குடா. நீ வேற வெயிட்டா இருக்கியா? டயர்ல காத்திருக்கா இல்லையான்னு வேற தெரில.
நீ என் மேல கோவமா இருக்கியா? கோவமாக தான் இருக்கேன். எனக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்டு நீ தான். நீயும் இப்படி பண்ற. எங்க அம்மா என்ன பார்க்கறத பார்த்தாலே பயமா இருக்கு. எங்க அப்பா கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்ல போறேன். நீ என்ன பேசிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எங்க அப்பா எனக்கு நல்ல ஃப்ரெண்டுன்னு உனக்கு தெரியும்ல. இதெல்லாம அப்பா கிட்ட சொல்ல போற? நீ சின்ன பையன் தானே. இதை யார்கிட்டயோ சொல்லக்கூடாது, புரியுதா? ஏய், ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைண்ணா. ஆ? ஏதோ பெருசா பிளான் பண்ணீங்க போல. ஒன்றும் இல்லைண்ணா. சீக்கிரமா ஓடி போய் சேரு. டேய் என்னடா இல்லை இல்லை. சீட் வேணுமா? ம் அப்படின்னா கீழே வை. ம் சரி சரி. இங்கே வைக்கணும். ஓகே. ம் டேய் டேய், என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லை. டேய் ம் கட்டபெரி இந்த வாட்டியாவது நல்லா போடுறா. இவன் சீட்டு ஆமா மச்சான். நீ ஏமா அடிக்க போறான்னு எட்டு போடுறா பேசாத. மச்சான் நல்லா காடுறா. அவுத்திராத. பேசாம அது போய்ட உள்ள. வேற மொக்கையா காடு போட்டுருக்கான். சீட்டு போடுறா, சீட்டு போடுறா. போடு போடு. நான் கிளம்புறேன்ப்பா. போடு, நீ போடு. தெரியும் போறோம் விடு. தெரியும். ஓகே கூடாது. இவனுங்க கூட சீட்டு இல்லைண்டா இருக்கிறதையும் பிடிங்கி விட்ருவானுங்க திருட்டு பாசங்க. இந்த பையனுக்கு என்ன ஆச்சு? எப்போ பார்த்தாலும் தனியாக வந்து உட்காந்துருக்கான். ஏய் அபி, அப்பா இல்லைடா வீட்டில்? உனக்கு என்னதான்டா ஆச்சு? எப்போ பார்த்தாலும் இந்த இடத்துல வந்து தனியாக உட்காந்துருக்குற. நான் உங்கள் அப்பா கிட்ட சொல்லட்டுமா? ஐயோ அங்கிள், வேண்டாம் அங்கிள். ஒழுங்கா இருந்தால் நல்லது. தேவையில்லாமல் உங்கள் அப்பா பேரை கெடுத்துறாத. எங்களை மாதிரி அப்பாக்கள்லாம் உன்னை மாதிரி பசங்க மேலே நிறைய நம்பிக்கை வச்சுருக்கோம். அதை பற்றி இப்போ சொன்னால் உனக்கு புரியாது. அதுக்கு நீ ஒரு அப்பனாகணும். பாட்டுமா, நேரங்களமாக வீடு போய் சார்.
அச்சச்சோ. பயமுறுத்திட்டு இருக்கோம் பாரு. அபி நீ இங்கேயே இரு, நானே உன்னை வீட்டில் விட்டுறேன். அபி நீ எதுக்கு இந்த நேரத்தில் வீட்டுக்கு வர? இல்லை அங்கிள், நீங்கள் வரையறத பார்க்க தான் வந்தேன். குழந்தை தூங்கிட்டு இருக்குல்ல, இனிமே இப்படிலாம் வரக்கூடாது, சரியா? ம், சரி அங்கிள். ஸ்கூலுக்கு போனோமா, விளையாண்டோமா, வீட்டுக்கு போனோமான்னு இருக்கணும், புரிஞ்சுதா? ஓகே அங்கிள். இதுக்கப்புறமா அவன் இங்க வருவான். யாரு? அபி. எதுக்கு? ம், வேற எதுக்கு? அவனோட கடல் கனியை பார்க்கறதுக்காக தான். கடல் கன்னி, மண்ணாங்கட்டி, அதெல்லாம் மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கையா? முட்டாள்தனமான சிந்தனைகள்.